Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 2 Complex Numbers Example 2.29 இந்த வீடியோல பார்க்கலாம். Simplify அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணிட்டு நம்ம ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும், சால்வ் பண்ணணும். சரி, சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாம். sin pi by 6 plus I cos pi by 6 பவர் 18. இப்போ இந்த டேர்ம் பாருங்க, sin plus I cos. பட் எப்பவுமே நமக்கு எப்படி வரும், cos theta ஃபர்ஸ்ட் வரும், I sin theta தானே வரும். இப்படி தானே நம்ம எழுதுவோம். பட் இங்க அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை மாற்றி எழுதிக்கிறேன். sin pi by 6 plus I cos pi by 6ல இருந்து ஐயை வந்து காமனா வெளியே எடுக்கிறேன். I காமனா வெளியே எடுத்தா ஃபர்ஸ்ட் இருக்க cos இங்க எழுதிக்கலாம், cos pi by 6. இங்க I இல்லை, அப்போ இது எப்படி எழுதணும்னா plus 1 by I. இப்போ 2 இல்லைனா divided by 2 எழுதுவோம் இல்லையா. இப்போ I இல்லைனா 1 by I sin pi by 6ன்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் எப்படி மாறும் பாருங்க, I into cos pi by 6. 1 by ஐயோட வேல்யூ மைனஸ் I, நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 by ஐனா மைனஸ் I, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் I into sin pi by 6ன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதா எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் காஸ், அப்புறம் தான் I sin வரணும். சரிங்களா? இப்போ இங்கே பவரில் 18னா இது பவர்ல 18. நெக்ஸ்ட் லைனில் எழுதிக்கலாம், sin pi by 6 plus I cos pi by 6 பவரில் 18னா இந்த பக்கமும் பவரில் 18 வரணும். அப்போ I பவர் 18, ஐயும் இருக்குது, I பவர் 18 cos pi by 6 minus I sin pi by 6 பவர்லையும் 18. I பவர் 18 சால்வ் பண்ணா 18 4ஆல் டிவைட் பண்ணா 4 4 16, பேலன்ஸ் 2 வரும். அப்போ I ஸ்கொயர், I ஸ்கொயரோட வேல்யூ என்னது மைனஸ் 1. அப்போ மைனஸ் 1 எழுதிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு தெரியுதா? 18 4ஆல் டிவைட் பண்ணும், பவரில் வந்து 2 வரும், அப்போ மிச்சம். ஸோ I ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1, அதை எழுதிக்கிறோம். அண்ட் இங்கே 18 நான் தீட்டா கூட மல்டிபிள் பண்ணிடுவேன். cos 18 into pi by 6 minus I sin 18 into pi by 6. அடுத்த லைன் கொஞ்சம் தள்ளி எழுதுறேன். minus 1 into 6 1s are 6 3s are 6 1s are 6 3s are cos 3 pi minus I sin 3 pi. நெக்ஸ்ட் லைனில் இதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். minus 1 into cos 3 pi வேல்யூ minus 1, again minus sin 3 pi ஓட வேல்யூ 0, I into 0. இது என்ன ஆகிடும், கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். இப்போ மைனஸ் இன்சைட் கொண்டு போயிடலாம். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1, I0 வந்து கேன்சல் ஆகிடும். I into 0 0, ஸோ அது மல்டிபிள் பண்ண வேண்டாம். ஸோ ஃபைனலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கிது, 1. அது எழுதிடலாமா? sin pi by 6 plus I cos pi by 6 பவரில் 18 is equal to 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.30 பார்க்கலாம். சிம்பிளிஃபை 1 plus cos 2 theta plus I sin 2 theta divided by 1 plus cos 2 theta minus I sin 2 theta பவரில் 30. ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். லாஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். 1 plus cos 2 theta plus I sin 2 theta divided by 1 plus cos 2 theta minus I sin 2 theta பவரில் 30. இப்போ இந்த டேர்ம் நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு cos 2 theta plus I sin 2 thetaவை இசட்னு எடுத்துக்க போகிறேன். இந்த 1 விட்டுறலாம். சரிங்களா? இது எப்படி எழுதலாம்னா let z is equal to, ஏன்னா நம்மளாக தான் எடுத்துக்கிறோம், cos 2 theta plus I sin 2 theta. இது வந்து z. இப்போ மாடுலஸ் ஆஃப் z எப்படி இருக்கும், மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர். இப்போ z இன்டூ z bar, modulus of z na z into z bar, that is equal to நான் என்னன்னு எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாமா? இந்த கண்டிஷன் நமக்கு தெரியும். அப்போ z bar is equal to 1 by z ன்னு எழுதிக்கலாமா?
z bar is equal to இந்த z கீழே கொண்டு வந்துடலாம் 1 by z. அப்போ z bar is equal to cos 2 theta 1 by அப்போ இது என்னன்னு மாறிடும் minus I sin theta. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ 1 பைல எழுதுனா ப்ளஸ் என்னவா மாற்றினா போதும் மைனஸ் I sin 2 theta அப்படின்னு எழுதிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் theta எழுதினா அது 2 thetaன்னு மாற்றிடுங்க. இப்போ இசட்டோட வேல்யூவும் இசட் பாரோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷனில். அப்போ எப்படி மாறும் நம்மளோட பெரிய ஈக்குவேஷன், இந்த பெரிய ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சின்னதாகிடும். எழுதிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு 1 + cos 2 theta + I sin 2 theta divided by 1 + cos 2 theta minus I sin 2 theta is equal to 1 + z 1 + 1 by z. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம். அப்போ LCM z1s are z மாறிடும். 1 + z divided by z1s are z plus 1 whole divided by z. இப்போ இந்த டேர்மில் டினாமினேட்டரில் இருக்க z அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே கொண்டு வந்துடலாமா? z into 1 + z கீழே இருக்கிறது மேலே கொண்டு வந்துடலாம். டினாமினேட்டரில் இருக்கிறது எந்த சேஞ்சும் இல்லை. z + 1 1 + zன்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு வெறும் z மட்டும் இருக்குமா? z மட்டும் தானே இருக்குது. இந்த ஃபுல் டேர்முக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிட்டா போதும்? zன்னு எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இப்போ இந்த டேர்ம் எடுத்து எழுதலாம். 1 + cos 2 theta plus I sin 2 theta divided by 1 + cos 2 theta minus I sin theta is equal to z. z ஓட வேல்யூ என்ன எடுத்தோம்? z ஓட வேல்யூ இங்கே எடுத்தோம் இல்லையா? cos 2 theta plus I sin 2 theta அதை தான் எழுதுகிறோம். cos 2 theta இங்கே 2 நான் மென்ஷன் பண்ணல, எழுதிக்கோங்க, மிஸ் பண்ணிடுறேன். plus I sin 2 theta. இப்போ நம்ம கொஸ்டினில் இங்கே என்ன இருக்குது? பவரில் 30. அப்போ இந்த டேர்ம் பவரில் என்ன எழுதணும்? 30. நெக்ஸ்ட் லைனில் இந்த 30 இன்சைட் மல்டிபிள் பண்ணுமா? cos 30 into 2 theta plus I sin 30 into 2 theta. இப்போ நெக்ஸ்ட் லைனில் cos 30 into 2 60 theta plus I sin 30 into 2 60 thetaன்னு பேலன்ஸ் இருக்கும் இல்லையா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர், சிம்பிளிஃபைடு ஃபார்ம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா சம்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 2.31 சிம்பிளிஃபை. இதுவும் சிம்பிளிஃபை தான் பண்ண போகிறோம். 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 + I power 18. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். 1 + I power 18 கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம போலார் ஃபார்ம் ஈக்குவல் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே காஸ் சைன் எதுவுமே கொடுக்கல. லெட் 1 + I is equal to R into cos theta plus I sin thetaன்னு எடுத்துக்கலாமா? நமக்கு வேல்யூவில் காசு சைனும் இல்லைன்னா நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்போ R வேல்யூ இதுலேருந்து கண்டுபிடிங்க. R வந்து மாடுலஸ் ஆஃப் 1 + I, that is equal to root of 1 square plus 1 square. Therefore root of 1 + 1 2. R ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா is equal to tan inverse of modulus of y by x. அப்போ tan inverse of modulus of y வேல்யூ 1, x வேல்யூ 1. அப்போ 1 by 1, that is equal to tan inverse of 1. tan டேபிளில் 1 எப்போ வரும்னா 45 டிகிரி, அதாவது π/4 இல்லையா? π/4ல் தான் டேனோட வேல்யூ 45. இப்போ ரெண்டுமே ப்ளஸ்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இல்லையா? பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா, தேர்ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/4. இப்போ இது கண்டுபிடிச்சதும் ஆரையும் நம்மளோட போலார் ஃபார்மில் எழுதலாம். 1 + I is equal to R value √2 cos theta value π/4 plus I sin theta value π/4. இப்போ கொஸ்டினில் இங்கே 18 இருக்கா? அப்போ ரெண்டு பக்கத்துலேயும் நான் 18 வந்து அப்ளை பண்ணும். பவர் 18, இங்கேயும் பவர் 18, இங்கேயும் பவர் 18. நெக்ஸ்ட் லைனில் √2 எப்படி எழுதலாம்னா 2 power 1/2 into 18 எழுதிக்கலாமா? அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். அண்ட் cos 18 π/4 plus I
sin 18 pi by 4 ன்னு இருக்குமா? இப்போ இதை நம்ம பிரிச்சு எழுதணும் இல்லையா? இதை கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2 9s are, so 2 power 9. இப்போ இதை எப்படி பிரிச்சு எழுதுறதுன்னா 18 divided by 4, 4 4s are 16, balance 2. இப்போ இதை எப்படி எழுதுவோம்னா 4 pi plus 2 pi by 4 ன்னு எழுதுவோமா? இப்போ சைடில் எழுதுறேன் பாருங்க. 4 pi plus 2 pi by 4, 2 1s are 2 2s are, அப்போ 4 pi plus pi by 2 ன்னு எழுதிட்டா போதும். பண்ணலாம் cos 4 pi plus pi by 2 plus I sin 4 pi plus pi by 2. இப்போ 4 pi வந்து இது ரிமூவ் பண்ணிடலாமா? பேலன்ஸ் இருக்கு, அது மட்டும் எழுதலாம். 2 power 9, 2 2s are 4, 4 2s are 8, அப்படி செய்யும் போது 512 வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இங்கே பேலன்ஸ் நமக்கு cos pi by 2 plus I sin pi by 2 மட்டும் மிச்சம் இருக்கும், which is equal to 5 and 2 into cos 90 pi by 2 na 90 0 plus I sin 90 value 1. இப்போ பேலன்ஸ் இப்போ இதை இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 5 1 12 into I, ஏன்னா 1 into I. ஃபைனல் ஆன்சரில் 512 into ஐன்னு எழுதுனா போதும். இதுதான் 1 plus I power 18ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் ஒன் minus root 3 plus 3I power 31. சேம் ஃபார்மேட் தான். சொல்யூஷனில் முதல்ல கிவன் எழுதலாம். minus root 3 plus 3I பவரில் 31. ஸோ இதை வந்து போலார் ஃபார்மில் எழுதலாம். minus root 3 plus 3I is equal to R into cos theta plus I sin theta. இப்போ R வேல்யூ கண்டுபிடிக்கணும். modulus of minus root 3 plus 3I, which is equal to minus root 3 whole square plus 3 square. இதுக்கு ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆனால் 3 plus 3 square, 3 3s are 9. இப்போ இது வந்து ரூட் 12. ரூட் 12 எப்படி எழுதலாம்னா 4 3s are, அப்போ 2 வெளியே எடுத்துட்டு ரூட் 3ன்னு எழுதிக்கலாமா? 2 ரூட் 3 தான் ஆரோட வேல்யூ. அடுத்தது தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse of modulus y by x, which is equal to tan inverse of y ஓட வேல்யூ 3 minus 3 divided by minus root 3. கிளியரா? இப்போ மாடுலஸில் இருக்கிறனால இது ப்ளஸ் ஆகிடும். அண்ட் 3 நம்ம எப்படி வரலாம்னா root 3 into root 3 and denominator root 3 இருக்கு, கேன்சல் ஆனால் வெறும் root 3. therefore tan inverse of root 3 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். tan inverse of root 3 ஓட வேல்யூ என்னது? pi by 3, tan 60 degree இல்லையா? ஸோ pi by 3. இப்போ இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கு பாருங்க. மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு. செகண்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகுது. minus root 3 plus 3I lies in second quadrant. செகண்ட் குவாட்ரண்ட்ல லை ஆச்சுன்னா theta is equal to pi minus alphaன்னு எழுதணும். அப்போ pi minus alpha value pi by 3. 3 1s are 3, 3 minus 1 2 pi by 3. இப்போ theta value r value substitute பண்ணிடலாமா? minus root 3 plus 3I is equal to 2 root 3 into cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ கொஸ்டினில் பவரில் என்ன கொடுத்துருந்தாங்க? 31. ஸோ நெக்ஸ்ட் லைனில் minus root 3 plus 3I பவரில் 31 is equal to 2 root 3 பவரில் 31 cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3 பவரில் 31. இப்போ நெக்ஸ்ட் தியரம் படி 31 உள்ள கொண்டு வந்துடலாமா? 2 root 3 power 31 into cos 31 into 2 pi by 3 plus I sin 31 into 2 pi by 3. இப்போ 31 into 2 62.
இந்த டேர்ம் எந்த சேஞ்சுமே இல்லை, கடைசி வரைக்கும் ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் இந்த பவர் அப்படியே தான் இருக்கும். cos 62 pi by 3 plus I sin 62 pi by 3. இப்போ இதை சால்வ் பண்ணாதான் இதை பிரித்து எழுத முடியும். பை மைனஸ் அப்படின்னு பிரித்து எழுதுவோம். 62 divided by 3, 3 2s are, so 20, 3 20s are 60, balance 2. 20 pi plus 2 pi by 3. ரிமைண்டரில் வந்ததை ப்ளஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ மாற்றி எழுதிக்கலாமா? 2 root 3 பவரில் 31. இந்த டேர்ம் எப்படி மாற்றி எழுதலாம்னா cos 20 pi plus 2 pi by 3. அப்போ தான் 60 plus 2 62 plus I sin 20 pi plus 2 pi by 3. இப்போ நெக்ஸ்ட் லைன் நம்ம எழுதும் போது இந்த 20 பையை ரிமூவ் பண்ணிடும். வெறும் 2 pi by 3 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் லைன் எழுதும் போது 2 root 3 power 31 cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3 இருக்கும். இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 pi by 3 எப்படி எழுதலாம்னா pi minus pi by 3யா, 3 1s are 3, 3 minus 1 2 pi by 3ன்னு மாறிடும். அப்போ தான் நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? 2 root 3 power 31 cos pi minus pi by 3 plus I sin pi minus pi by 3. இப்போ நமக்கு தெரியும் cos pi minus theta வந்து minus cos theta, sin pi minus theta வேல்யூ வந்து sin theta. இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 2 root 3 power 31 into cos theta வேல்யூ pi by 3 மைனஸ் இருக்கனால minus cos pi by 3 plus I sin pi minus theta sin theta pi by 3. இதோட வேல்யூ எடுத்து எழுதிடலாம். 2 root 3 power 31 cos pi by 3 னா 60, cos 60 வேல்யூ 1/2, அப்போ minus 1/2 plus I sin 60 வேல்யூ root 3/2. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை சேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். 2 root 3 power 31 minus 1/2 plus I root 3/2. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கிற டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.